அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிசியினுடைய குரூப் 2 குரூப் 4க்கு தேவைப்படுற மாதிரி பொது தமிழ் பற்றிய பல்வேறு விடயங்களை நம்ம பேசியிருந்தோம். அந்த வரிசையில் யூனிட் 7 ஏன்னா புது சிலபஸில் 7 யூனிட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி யூனிட் 7ல் இருக்கக்கூடிய திருக்குறளை தான் அப்படி ரொம்ப எளிமையான திருக்குறளை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் கடினமான திருக்குறளை கொஞ்சம் விரிவாகவும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் திருக்குறள் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் ஈகை அப்படின்ற அதிகாரம். ஸோ இந்த அதிகாரத்தை நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொது தமிழுக்கு தேவைப்படுற மாதிரி மட்டுமல்லாமல் பொது தமிழ் போக பொது அறிவுலையுமே தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இருக்குது இல்லையா, யூனிட் 6 அப்போ கொண்டு வந்திருக்காங்களா, அதுக்கு தேவைப்படுற மாதிரியும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி ஈகைன்ற அதிகாரம் நமக்கு அறத்துப்பாலில் இல்லறவியலில் கொடுத்துருக்குறாங்க சார். சரிங்களா? ஓகே, இந்த ஈகை என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் திருக்குறள் அப்படியே அழகாக வார்த்தையாக டீகோட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதல் திருக்குறள், வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. அப்போ எளிமையாக கொடுத்துட்டார். வரியாருக்கு, வரியார்னா வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், ஒன்று ஈவதே ஈகை முடிச்சிட்டார். அப்போ ஈகைனா என்ன? வறியவர்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுப்பது தாங்க ஈகை. சரிங்களா? அப்போ ஈகை என்பதை வள்ளுவர் வறியவருக்கு ஒன்று கொடுப்பது தான் ஈகை, மற்றெல்லாம் மற்றது எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. அப்போ உண்மையிலே வறுமையில் இருக்கிறவனுக்கு நீங்கள் ஏதோ ஒன்றை கொடுத்தீங்கன்னா அதுதான் ஈகையா. மற்றது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை, குறி எதிர்ப்புனா ஏதோ ஒன்று விடயத்தை நம்ம நினச்சி அதன்படி அந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்து, இந்த மொய் எழுதுகிறோம் இல்லையா, அது மாதிரி மொய் எழுதுகிறப்ப பாருங்கள், இன்றைக்கி நம்ம 1000 ரூபா எழுதுனா அவன் நாளைக்கு 1500 எழுதுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செய்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி எதிர்ப்பை, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வச்சு தான் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. அப்போ உண்மையில் வறியவனுக்கு தான் நம்ம எதிர்பார்க்காமல் செய்கிறோம், அதுக்கு பேர் தான் ஈகை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த திருக்குறள்லேருந்து கேள்வி கேட்குறப்ப ஈகை என வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? எதையும் எதிர்பார்க்காமல் செய்வது தான் ஈகை, வறியவருக்கு ஒன்று கொடுப்பது தான் ஈகை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த திருக்குறள் நோக்கி எப்படி பயணிக்கிறோம். நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனும் ஈதலே நன்று. எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. நல்லாறு எனினும், அப்போ நல்லாறுனா நல்லவை, நல்ல செயல் அப்படின்னு. நல்ல செயல் எனினும் கொளல் தீது அப்படின்றார். நல்லது தானப்பா அப்படின்னாலும் கூட கொளல்னா வாங்கிக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பண்புடைமைன்ற அதிகாரம் பொறையுடைமைன்ற அதிகாரத்தெல்லாம் திட்டு வாங்கினா கூட பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ வாங்கிக்கிறது நல்லதுன்னு தான் இங்கெல்லாம் பேசினார். இன்னொருத்தன் இன்னா சொல் இருந்துக்காரா, பரவாயில்ல அமைதியாக இருந்துரு. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றுனார். அப்படி சொன்னால் வள்ளுவர் இங்கே எப்படி சொல்கிறாருன்னா, நல்லார் எனினும் கொளல் தீது, நல்லது தான்ப்பா, இருந்தாலும் கொளல் வாங்கிக்கிறதுலாம் தப்பு, தீமை அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. மேலுலகம் அது என்னையா? மேலுலகம் நல்லது செய்தவன் சொர்க்கத்துக்கு போவான், கெட்டது செய்தவன் நரகத்துக்கு போவான்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படிலாம் அது இல்லைனாலும் ஈதல் தாங்க நல்லது. அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம் இன்றைக்கி நல்லது செய்தால் செத்ததுக்கப்புறம் நாம் சொர்க்கத்தில் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். அவர் சொல்லிட்டார், அதெல்லாம் இல்லை, மேலுலகம் இல்லைன்னு வச்சுக்கேன், ஆனாலும் ஈதல் தான் நல்லது. அப்போ நீ வாங்கணும்னு நினைக்காத, கொடுக்கணும்னு நினை அப்படின்னு சொல்கிறார். அதைத்தான் நல்லார் எனினும் கொளல் தீது அப்படின்னு சொல்கிறார். வாங்கிக்கிறது தப்புப்பா, கொடுக்கணும்னு நினை, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த திருக்குறள், இளன் எனும் எவ்வம் உரையாமை ஈதல் குளனுடையான் கண்ணே உள அப்படின்னு சொல்கிறார். புரிகிற மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது இல்லையா. ஈஸியாக டீகோட் பண்ணுவோமா? இளன் என்னும், அப்போது இளன் அப்படின்னா இல்லை, இல்லைன்னா இல்லை, இல்லை என்னும் எவ்வம் உரையாமை அப்படின்றார். அப்போ எவ்வம் அப்படின்னா துன்பம் இல்லை துயரம்னு எடுத்துக்கலாம். இல்லை என்ற துயரத்தை உரையாமைன்னா சொல்லவே இல்லை. உரைத்தல்னா சொல்கிறது, உரையாமை நெடில் வந்துடுச்சு, நெகட்டிவான வார்த்தை. அப்போது இளன் என்னும் எவ்வம் உரையாமை அப்படின்னா அதை சொல்லவே இல்லையாப்பா. அப்போ ஒருவருடைய வறுமை அவன் வாயை விட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய வறுமையை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த முக பாவனையிலே தெரிஞ்சிடும், ஏதோ கஷ்டத்தில் இருக்கான் போல், கொஞ்சம் கடினமான சிச்சுவேஷனில் இருக்கான் போல் அப்படின்னு. அதான் இங்கே சொல்கிறார். இளன் என்னும் எவ்வம் உரையாமை, இல்லை அப்படின்ற எவ்வம் துயரம், உரையாமை சொல்லலைனாலும் கூட ஈதல்,
ஈதல்னா கொடுத்தல். குலனுடையான் கண்ணே உள. குலன்னா நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடியவன், நல்ல குடியில் பிறந்தவன். சரிங்களா? அப்போது அவன் கஷ்டத்தில் இருக்கான்ற துன்பத்தை சொல்லாமலேயே நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடியவன் ஈதல் கண்ணே உள. அவன் நல்ல குடும்பத்தில் இருக்கவன் கண்ணில் தான் ஈதல். அப்போ ஐயா எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு 1000 ரூபா தாங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்கறதுக்கு முன்னாடியே என்னடா நல்லா இருக்க, செலவு காசுது இல்லையா, அந்த வச்சுக்க அப்படின்னு நல்ல குடியில் பிறந்தவன் ஈதல் செஞ்சிடுவான். அவன் கண்ணு தான் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும், அவனுக்கு தான் இது தெரியும், அவன்கிட்ட தான் அந்த பண்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? எளிமையான ஒரு திருக்குறள் தானே, டீகோட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸி. என்னங்க அவ்வளோ கஷ்டமாக சொல்லியிருக்க போகிறாரு, மொத்தமே 7 சீர் தான் சொல்கிறாரு. அப்போ அந்த 7 சீர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நாமளே உரை எழுதிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை மட்டும் நாம் தெரிந்து கொள்வது நல்லது. ஏன் இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா அறிஞ்சொர் பொருள்னா ஆல்ரெடி நமக்கு பொது தமிழில் இருக்குது, யூனிட் 1ல் இருக்குது, யூனிட் 3ல் இருக்குது. அப்போ இதெல்லாம் அறிஞ்சொர் பொருள் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்குமான விளக்கத்தை நாம் தெரிந்திருப்பது ரொம்ப ரொம்ப சேஃப். அடுத்தது, இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. பாருங்க, இன்னாது அப்படின்றார். இன்னாதுனா இனிமை இல்லாது, இறக்கப்படுதல் அப்படின்றாங்க. அப்போ சேர்த்து பார்க்க போகிறோம். இன்னாதுனா இனிமை இல்லாது, இறக்கப்படுதல் அப்படின்றாங்க. அப்போது திட்டாமல் இறக்கப்படுறது. பாருங்கள், பொதுவாகவே ஒருத்தர்கிட்ட நம்ம போய் ஹெல்ப்னு கேட்குறோன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளை இதாண்டா சான்ஸுன்ற மாதிரி நான் அப்போவே சொன்னேன், கேட்டியா, இந்த பிஸ்னஸ் பண்ணாத, எக்ஸாம்ஸுக்கு படிக்காத, எக்ஸாம்ஸுக்கு வரும் வராமல் போவோம், எக்ஸாம் படிக்கிற விட்டு வேலைக்கு போயிருந்துருக்கலாம், அப்போவே சொன்னேன், இப்போ பாரு கஸ்டமருக்கு கடன் கேட்குற, இந்த மாதிரிலாம் நம்மள்கிட்டே சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? இதைத்தான் சொல்கிறாரு. இன்னாது இறக்கப்படுதல். யாராவது உன்கிட்ட ஹெல்ப்னு கேட்டாங்களா, அவங்கள திட்டாமல் இறக்கப்படு, கடினமாக பேசாமல் இறக்கப்படு அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இறந்தவர் அப்போது யாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ அவன், யாசகம் பெறுபவர்கள் இல்லை உதவி கேட்பவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். உதவி கேட்பவர் இன்முகம் காணும் அளவு, இனிமையான முகத்தை பார்க்கும் அளவு. சரிங்களா? எஸ். ஸோ இப்போது நம்ம யாருக்கு இறக்கப்படுறோமோ அவனுடைய இனிமையான முகம். யோசிச்சு பாருங்கள், ஒருத்தன் கஷ்டம்னு வந்து நிற்கிறான், அந்த கஷ்டம் நிற்கிறவன்ட்ட எதுவுமே திட்டாமல் இந்தாப்பா வச்சுக்க அப்படின்னு சொன்னால் அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான். அவன் முகத்தில் அந்த மகிழ்ச்சி, அந்த இனிமையை காணும் அளவிற்கு அவன் எவ்வளோ கொடுத்தா சிரிப்பானோ அந்த அளவுக்கு அவன் நீ ஹெல்ப் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியராக்குறோமா? இதில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாருன்னு. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அவனுடைய இனிமையான முகத்தை பார்க்குற வரைக்கும் நீ வந்து இறக்கப்படு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த திருக்குறள், ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னு முடிச்சிடுறார். அப்போ ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் முடிச்சிட்டாரு. இருக்கிற வலிமையான விஷயங்களே பெரிய, அப்போ ஆற்றுவார் வலிமை வாய்ந்த விஷயங்கள்லேயே பெரிய வலிமை வாய்ந்தது பசி ஆற்றல், பசியை கண்ட்ரோல் பண்ணுறது. பழமொழிலாம் படிச்சிருக்கோம், சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க, பசி வந்தால் 10 பறந்து போகும்ன்றிருக்காங்க இல்லைங்களா? எஸ். வள்ளுவர் கூட ஒரு திருக்குறளில் ரொம்ப அழகாக எப்படி சொல்கிறாருன்னா, ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்னு சொல்கிறார். பசி ரொம்ப ரொம்ப கொடுமையானது சார். வாழ்க்கையில் பாதி பேர் எப்போது தவறு செய்கிறார்கள், அறநெறி விட்டு மாறுறாங்கன்னா பசியின் கொடுமையால் தவறு செய்கிறார்கள். தன் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய பசியின் நிமித்தமாக அவன் தப்பு செய்கிறான். பசி கொடுமையானது, அதுதான் இங்கே சொல்கிறார். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். ஒருத்தன் பசியை கட்டுப்படுத்த முடியும், பசிக்காமல் அவனால் பசியை தாங்கி கொள்ள முடியும்னா அவன்தான் வலிமை வாய்ந்தவன். நம்மளாலாம் முடியாது இல்லைங்களா? பசியா ஐயோ அப்படின்றோம் நம்ம. அப்போது ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், இருக்கக்கூடிய வலிமைக்கெல்லாம் பெரிய வலிமை பசியை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க, அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அந்த பசியை மாற்றுவார் அப்படின்னா பசியை யார் மாற்றுவா? உணவு கொடுத்துக்கிறவன் தான் மாற்றுவான். பசியை கண்ட்ரோல் பண்ணுறான் இல்லையா, அவன் தான்டா பெஸ்ட்டு. ஆனால் அவன் எப்போ பெஸ்ட்டான், அந்த பசியவே இன்னொருத்தன் மாற்றுறான் இல்லையா, அப்போது வரிவருக்கு உணவு கொடுத்து பசியை போக வைக்கிறான் இல்லையா, அவனுக்கு பின்னாடி தான் பசியை கண்ட்ரோல் பண்ணுறவன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? எஸ். ஸோ இப்போது பசியாற்றல் அப்படின்ட்டு தான் சிறந்தது. பசியாற்றலை விட சிறந்தது பசியை போக வைக்கக்கூடிய ஈதல்.
அப்போ இன்னொருத்தனுக்கு பசியை போக வச்சிட்டோம்னா அதுதாங்க சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. கிளியராக இருக்கிறோமா? எஸ். அதனால் பாருங்கள், அப்போ ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இதுக்கு பின்னாடி தான் பசியை கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்த திருக்குறள். அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. அற்றார் இப்போ வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், பசி உடையவர்கள். அழிப்பசி தீர்த்தல் அப்படின்றாங்க. அதனால் அழிப்பசி, அழிக்கக்கூடிய பசி இல்லைங்களா? நம்ம ஜிஎஸ்ல ரொம்ப அழகாக படிச்சிருப்போம் இல்லைங்களா? 1866 இந்த வருஷம் ரொம்ப கொடூரமான ஒரு வருஷம். 1866 ஒடிசா ஃபமைன் அப்படின்றது நடந்தது. கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 15 லட்சம் மக்கள் 1866 ஒடிசா பஞ்சத்தில் பசினால் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி 1876 ஒரு 10 வருஷம் கழிச்சு தாங்க, அதுலேருந்து 78 வரைக்கும் இதைத்தான் தாது வருட பஞ்சம் அப்படின்னு வரலாற்றில் நமக்கு சொல்கிறாங்க, மெட்ராஸ் ஃபமைன். அப்போ இந்த பஞ்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட மெட்ராஸ் மாகாணத்தில் மட்டும், அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாமே உள்ளடக்கி தான் அன்றைய மெட்ராஸ் மாகாணம். ஒரு 35 லட்சம் பேர் இறந்து போயிருந்திருக்காங்க. அதான் தாது வருட பஞ்சம் அப்படின்னு சொன்னோம். பிரிட்டிஷனுடைய கருப்பு பக்கங்களாக இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ எவ்வளோ பேர் பசினால் மட்டும் நம்ம நாட்டில், நம்ம மெட்ராஸில் இருந்திருக்காங்கன்றது இதை வச்சே தெரியுது. அப்போ அழிக்கக்கூடிய பசி தெரியுது. அழிப்பசிக்காக இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். அப்போ அற்றார் பசியுடையவர் வறுமையோடு இருக்கிறான், அழிப்பசி தீர்த்தல், அவனை அழிக்கக்கூடிய பசியை தீர்க்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? அவனுக்கு சாப்பாடு போடுறது. சரிங்களா? சொல்லிட்டு அஃது ஒருவன், அப்போது அவங்கள உபசரிக்கிறது, அவங்களுக்கு உணவு கொடுப்பது, அதுதான் ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. அதுதான் 7 ஜென்மத்துக்கு அவன் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வமாக இருக்கும். அப்போ பசியை போக்கக்கூடியவன் தான் 7 ஜென்மத்துக்கு அவன் செல்வத்தை சேர்க்க வைக்கிற மாதிரி. அதுதான் அவனுக்கான புகழை கொடு வரப்போகுது. அதுதான் அவனுடைய புலி அப்படின்றாங்க. என்ன சார் வைப்புலி? வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமே அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ அதனால தான் பசி அப்படின்றது மட்டும் கொடுமையானது, பசியை போக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பசியை போக்கிய ஒவ்வொருத்தரும் இறைவன் தான். அதனால தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள். உண்டினா உணவு, உணவை கொடுத்தவர் உயிரை கொடுத்தவர் அப்படின்றாங்க. உயிரை கொடுத்தவர் அப்படின்னு யாரை சொல்கிறோம்? கடவுளை சொல்கிறோம். அப்போ அடுத்தவர் பசியை போக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கடவுளுக்கு ஒப்பானவர்கள். ஸோ புரியுதுங்களா? அதுதான் புறநானூறாக இருக்கட்டும், மணிமேகலையாக இருக்கட்டும், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லுது. அடுத்த திருக்குறளை நோக்கி பயணிக்கிறோம். பாத்தூன் மறி ஈயவனை பசியனும் தீப்பினி தீண்டல் அரிது. பயங்கரமான திருக்குறளாக இருக்கே. சரி, எனக்கு இது தெரியல, ஆனால் டீகோட் பண்ண முடியுதா பார்ப்போம்மா நம்ம. பாத்தூன் தெரியலப்பா, மறி ஈயவனை சும்மா கொடுத்தாலே நமக்கு தெரியாது இல்லைங்களா? இதில் உயிரளபடை வேற கொடுத்து வச்சுருக்கிறாங்க, மறியவனைன்னு. அப்போ கஷ்டம்தான். சரி, ஹோல்ட் பண்ணுவோம். பசி என்னும், அப்பாடா தெரியுதுடா, பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. சூப்பர். அப்போ மொதல் 3 சீர் எனக்கு புரியல, அதுக்கு அடுத்த சீர்கள்லாம் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. பசி என்னும் தீப்பினி, பிணினா நோய், தீமையான நோய், தீண்டல்னா அண்டாது அப்படின்னு அர்த்தம், அரிது. ஓகே, அப்போ இந்த திருக்குறள் நமக்கு புரியலைங்க. ஆனால் இந்த கடைசி 4 சீர்களை வச்சு ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துட்டோம், ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. அப்போ பசி என்ற தீமையான பிணி இவங்களை அண்டாது அப்படின்னு சொல்கிறாரு. யாரை அண்டாது அதுதானே தெரியலை. இப்போ அந்த 3 சீரை பார்ப்போமா. பாத்தூன் அப்படின்றாங்க. அப்போ பாத்தூன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்த்து ஊன், 2 வார்த்தை. சரிங்களா? எஸ். அப்போ பார்த்து அப்படின்னா பகிர்ந்து அப்படின்னு அர்த்தம், பகிர்தல். சரிங்களா? எஸ், பகிர்தல் அப்படின்னு அர்த்தம். உண் அப்படின்னா சாப்பிட்றது. அப்போ பாத்தூன் அப்படின்னா பகிர்ந்து உண்ணுதல். சரிங்களா? எஸ். மறி அவனை அப்படின்னா பழக்கம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ மறி அப்படின்னா பழக்கம், அவனைனா பழக்கத்தை உடையவன். கிளியராக இருக்கிறோமா? அப்போ என்ன சொல்ல வராரு? டே, பகிர்ந்துண்ணும் பழக்கம் உடையவன் கிட்டக்க பசி என்ற தீமையான நோய் அவனை தீண்டாது. பகிர்ந்து சாப்பிட்றான்ல, அவன்கிட்ட பசினே வராது. ஏன்னா அவன் பகிர்ந்து சாப்பிட்ருப்பான். அவன்கிட்ட சாப்பாடு இல்லாதப்ப யாரெல்லாம் இவன்கிட்ட வாங்கி சாப்பிட்டாங்களோ அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
கிளியராக்குறோமா? அப்போ பார்த்தோன் மறியவனை அப்படின்னா பழக்கமுடையவனை, பகிர்ந்து ஒன்றும் பழக்கமுடையவன் கிட்டக்க பசி என்ற தீமையான நோய் அண்டாது அப்படின்னு சொல்கிறாரு. கிளியராக்குறோமா? அப்படியே அடுத்து பாருங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமொடுமை வைத்திலக்கும் வன் கணவர் அப்படின்னு சொல்கிறார். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள், இங்கே பாருங்க நல்லா ட்விஸ்ட் வச்சுருக்கிறாங்க. ஈத்துவக்கும் இதுவே 2 வார்த்தை, ஈத்து உவக்கும் 2. அப்போ என்ன சொல்கிறாரு? ஈத்து கூட்டல் உவக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோமா? அதை ஈத்து கூட்டல் உவக்கும். சரி, அப்போ ஈத்து உவக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈத்துனா கொடுப்பது, உவக்கும்னா மகிழ்ச்சி. கொடுப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, உவக்கும்னாலும் இன்பம் தான், மகிழ்ச்சி தான். அடுத்து இன்பம்ன்ற வார்த்தையும் சேர்த்துருக்கிறார். என்னையா 2 இன்பம்ல வச்சிருக்கிறார் வள்ளுவர் அப்படின்னு பார்த்தா, ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள். நாம் ஈத்து உவக்கும் கொடுக்கறதுனால ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இந்த ஈத்துவக்கும் அப்படின்னா கொடுப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. அப்போ முதல் மகிழ்ச்சி யாருக்கு? சாப்பாடே இல்லாமல் இருக்கவனுக்கு சாப்பாடு கிடைக்கிது, அவனுக்கு மகிழ்ச்சி. அவனுடைய மகிழ்ச்சியை பார்க்கிறான் இல்லையா, அதுதான் அந்த இன்பம். புரியுதுங்களா? இது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அப்போ நான் ஒருத்தனுக்கு ஒரு உணவு கொடுக்குறேன் அப்படின்னா முதல்ல அவன் மகிழ்ச்சி ஆவான், அவன் முகத்தில் அந்த சிரிப்பு இருக்கும், அப்பா சாமி சோறு போடுதுடா அப்படின்னு. அவனுடைய மகிழ்ச்சியை பார்த்து நமக்கு மகிழ்ச்சி வரும் இல்லையா, அதைத்தான் இந்த இன்பம்ன்ற வார்த்தையை சேர்த்திருக்கிறார். அப்போ ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள். புரியுதுங்களா? கொடுப்பதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது, அந்த மகிழ்ச்சி பெறுபவருடைய மகிழ்ச்சியை பார்த்து மகிழக்கூடிய இன்பத்தை அறியார்கொள், அறியாதவர்கள், தெரியாதவங்க, தாம் உடைமை தம்முடைய சொத்துக்களை வைத்து இழக்கும் வன்கணவர். தம்முடைய சொத்துக்கெல்லாம் பத்திரமா வச்சு அப்படியே கொண்டு போயிடுவாங்களா? ஆப்வியஸாக கிடையாது, அதெல்லாம் இழந்துருவாங்க. சரிங்களா? அதுதான் சொல்கிறார். அப்போ ஈத்துவக்கும் இன்பம் அறியாதவர்கள் தாம் உடைமைகளை வைத்து இழக்கும் வன்கணவர். அவங்க ஈஸியாக அதெல்லாம் இழந்துருவாங்க. இறந்துட்டா எல்லாமே மேலே போயிடும் இல்லையா? உடல் மண்ணுக்கு, உயிர் ஆவியாக எங்கேயோ போயிடும். அப்போ இந்த செல்வங்கள் சொத்துக்கள்லாம் யாரோ ஒருத்தவங்க அனுபவிப்பாங்க. சரிங்களா? அதான் சொல்கிறார். அப்போ கொடுப்பதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, அந்த மகிழ்ச்சியை தெரியாதவர்கள் தாங்க அதை அப்படியே பத்திரமா வச்சு இழந்துடுறாங்க. அந்த மகிழ்ச்சியை தெரிந்தவர்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த திருக்குறள், இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் அப்படின்றாங்க. அப்போ இரத்தலின் இன்னாது மன்றம்னா அசைநிலைக்கு சொல்கிறார். அப்போ இரத்தலின் இன்னாது, இரத்தல்னா யாசகம் பெறுவது, வாங்கிறது, இன்னொருத்தன் வாங்கிறது, அதுவே வறுமை தான். அதை விட இன்னாது மன்ற அப்படின்றாங்க. சரிங்களா? எஸ். அப்போ இரத்தலை விட இன்னாது மன்ற, ஏன்னா இரத்தல்னாலே இன்னொருத்தண்ட வாங்கிறது, அதை விட இனிமையே இல்லாதது எது அப்படின்னா நிரப்பிய தாமே தமியர் உணல். அப்போ நிரப்பியனா ஒருத்தன் நம்மக்கிட்ட ஹெல்ப்னு கேட்டோன்னா அவன்கிட்ட அப்படியே கொடுத்துட்டு, நிரப்பிய தாமே நம்ம தான் அவனை ஹெல்ப் பண்ணுறோம், பண்ணிவிட்டு தமியர் உணல் நாமளே அதை எடுத்து சாப்பிட்றது. புரியுதுங்களா என்ன சொல்ல வராருன்னு? எஸ். இரத்தலின் இன்னாது மன்ற, அப்போ ஒருத்தனுக்கு உதவி செய்கிற நாமே அவன்கிட்ட அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு இப்படி தேவையில்லாமல் சொல்கிறார் சார் வள்ளுவர்? அப்போ நிரப்பிய தாமே தமியர் உணல், அவங்களுக்கெல்லாம் உதவி செய்வதன் பொருட்டு தான் நமக்கு செல்வங்கள் இருந்திருக்கு. ஆனால் நாமளே அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இறப்பவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம். அப்போது இரத்தலின் இன்னாது, கொடுக்க வேண்டிய நாமே அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோங்க, அதுதான் இருக்கலே கொடுமையானது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஸோ அதான் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உண்டல். நிரப்ப வேண்டிய நாமளே தனியாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவனுக்கு யார் போய் நிரப்புவா? நம்மள்ட்ட தான் காசு போனால் நிறையா இருக்குது, ஆனால் செல்ஃபிஷாக நம்மளே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அவனுக்கு யார் தான் செய்வா அப்படின்றத கேட்குறாரு. அடுத்து கடைசி திருக்குறள், சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையா கடை. சாதலின் இன்னாதது இல்லை அப்படின்றாங்க. அப்போ சாதல் அப்படின்னா இறப்பு, இறப்பதை விட இன்னாதது இல்லை, அப்போது இனிமை இல்லாதது. ஒரு இறப்பு அப்படின்றதை விட இனிமை இல்லாத ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இறப்பதை விட இனிமை இல்லாத விஷயம் எதுவுமே இல்லை. அடுத்து எப்படி சொல்கிறார்? இனிது அதுவும், இனி அது ஊம்,
இனிது தான், இனிதுனா நல்லது. அதுவும் ஈதல் ஈயா கடை. பாருங்க, வழக்கம் போல் எதுகை மூனையா சொல்ல இந்த இடத்துல இந்த முரணா சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். இன்னாதது அப்படின்ட்டாங்க. அப்போ இனிமை இல்லாதது, இங்கே என்ன இனியது. அப்போ ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இன்னாதது அப்படின்னா இனிமையே இல்லாதது, இனிது அப்படின்னா இனிமையானது. அப்போது இனிமை இல்லாதது தான் சாவது, இறப்பு தான் இனிமை இல்லாதது. அப்போ இனிது எது அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. இனிது அதுவும் ஈதல் ஈயா கடை அப்படின்றாங்க. ஈதல்னா கொடுக்கறது, ஈயா அப்படின்னா கொடுக்காமல் இருப்பது. அப்போது எப்படி கம்பேர் பண்ணியிருக்காரு புரியுதா? சாவது தான்டா கொடியது, சாதலின் இன்னாதது இல்லை. அப்போ சாவது தான் இனிமையே இல்லாதது. அதை விட இனிமை இல்லாதது என்னன்னா இனிமையான ஈகை. இனிமையான ஈகை. அப்போ இனிமையாக எல்லாருக்கும் ஈதல் அப்படின்றதை செய்ய முடியாமல் இருக்கிறது தான் சாவை விட கொடுமையானதுன்றார். ஸோ எப்படி அழகாக சொல்லியிருக்காருன்னு புரியுதுங்களா? ஸோ வார்த்தைகளையும் நம்ம வார்த்தைகளை எடுத்தே டீகோட் பண்ணணும். கிளியராக இருக்கிறோமா? எஸ். இதில் கூட எப்படி கொடுத்துருக்காங்க, சாவை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை, ஆனால் வறியவருக்கு ஒரு பொருளை கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியதே ஆகும். புரியுதுங்களா? இதைத்தான் நமக்கு கலித்தொகையில் பெருங்கடுங்கோ அப்படின்றவரும் சொல்கிறார். அப்போது ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணி சொல்கிறோம். சரிங்களா? இன்னாதது இனிது. அப்போ முரண்படுகிறார். இப்போ வள்ளுவர் இதே மாதிரி பல்வேறு குறள்களை முரண் தொடர் பயன்படுத்தியிருப்பார், முரணாக பேசியிருப்பார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார். பாருங்கள், பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறார். அப்போது இதில் என்ன சொல்ல வருகிறார் அந்த திருக்குறளில், சாவை விட மேலானது இதுதான் அறம் செய்யாமல் இருப்பது இல்லைங்களா, ஈதல் செய்யாமல் இருப்பது அப்படின்றார். அப்போ ஈதல் செய்ய முடியலையா நீனா சாவதே மேல் அப்படின்னு கிட்டத்தட்ட திட்டுற மாதிரி எழுதியிருக்கிறார். உன்னால் ஈகை செய்ய முடியல, நீ சாவதே மேல் அப்படின்றத இன்டைரக்டாக சொல்கிறாரு. சரிங்களா? எஸ். ஸோ இதே கண்டென்ட் பாருங்கள். இப்போ வள்ளுவர் சொன்ன இதே கருத்தை நம்ம சங்க இலக்கியங்களையும் காண முடியும். குறிப்பாக கலித்தொகையில் பெருங்கடுங்கோ சொல்கிறார். பெருங்கடுங்கோ இதை அப்படியே சொல்கிறார். சரிங்களா? விருந்து கண்டு ஒழிக்கும் திருந்தா வாழ்க்கை அப்படின்னு விருந்தினர்களுக்கு இங்கே சொல்கிறார். அப்போ விருந்தினர்களை பார்த்து நான் பயந்து பயந்து வாழ்கிறேனே, அதை விட நான் சாவதே மேல் அப்படின்னு பெருங்கடுங்கோ கலித்தொகையில் எழுதுகிறாரு. ஸோ இங்கே அதே விஷயத்தை அப்போது நான் ஈகை செய்ய முடியல அதனால இறந்து போகிறேன் அப்படின்னு இங்கே வள்ளுவர் எழுதுகிறார். கிளியராக இருக்கிறோமா? எஸ். ஸோ ஒரு சில கண்டென்ட் என்ன ஆகுது சார் அப்படின்னா, நமக்கு சங்க இலக்கியங்களில் சொன்ன மாதிரியே திருக்குறளையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நமக்கு கம்பேர் பண்ணி படிச்சிட்டோன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி திருக்குறளும் படிச்சிருவோம், இந்த பக்கம் சங்க இலக்கியங்களில் எங்கே இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சிடும். இதே கலித்தொகையில் வள்ளுவர் சொன்ன ஒரே கருத்து மாதிரி ரெண்டு இருக்கும். இப்போது திருக்குறள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு திருக்குறளில் அழகாக சொல்கிறார், அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அறிவினால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பிரிதின் நோய் அடுத்தவருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக நினைத்து நீ அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலைன்னா உன் அறிவினால் பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு வள்ளுவர் கேட்குறார். அதானங்க, அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. ஆனால் இதே கண்டென்ட்டை கலித்தொகையில் நம்மால் எப்படி சொல்கிறாரு சார் அப்படின்னா, பிறர் நோயும் தன்னோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கெல்லாம் கடன் அப்படின்னு சொல்கிறார். எப்படியா? பிறர் நோயும் தன்னோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கெல்லாம் கடன். வாத்தியாரே திருக்குறள் மாதிரி தானே இருக்குது. எஸ், எக்ஸாக்டாக அந்த கலித்தொகை பாடலும் கரெக்டாக முதல் லைனில் 4 சீர், அடுத்த லைனில் 3 சீர் திருக்குறள் மாதிரியே எக்ஸாக்டாக இருக்கும். கருத்தும் திருக்குறளில் சொன்ன அதே கருத்து தான், ஆனால் பாடல் வேறு வேறு. ஸோ புரியுதுங்களா? ஸோ நம்ம படிக்கிறப்ப என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நமக்கு சங்க இலக்கியம் அப்படின்றதும் சிலபஸில் இருக்குது. குறிப்பாக யூனிட் 6 தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சரில் சங்க இலக்கியங்கள் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம படிக்கிறப்பயே அதற்கும் ஏற்றாற்போல் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். சரிங்களா? எஸ், ஓகேங்க. ஸோ இந்த 10 திருக்குறளை சார்ந்த நம்ம கொஷின்ஸ் இருக்கா அப்படின்னா, ஈகையிலேருந்து ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக நமக்கு 20 அதிகாரங்கள் இருந்தாலும் கூட இதில் ஈகை அப்படின்றதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்கன்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 10 திருக்குறளும் நமக்கு ஈகை அப்படின்றது முடிவுக்கு வருகிறது. இதில் எப்படிலாம் நம்ம கொஷின் கேட்கலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். ஏன்னா இந்த அதிகாரத்தில் நம்ம வார்த்தையாக எடுத்து தான் படிச்சிருக்கோம். ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணி தான் நாம் டீகோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நமக்கு பொது தமிழிலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி பொது அறிவில் அந்த பக்கமும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
சரி சார், பொதுவாகவே திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா படிக்கிறதுல பிரச்சனையே வராது, எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். பட் டெஸ்ட்டில் போய் உட்காந்துருக்கப்ப ஏன்னா மொத்தமாக படிச்சுட்டு போயிருப்போமா, இதோ சொன்னாரே, இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் அதுக்கு சொன்னாரே, மலர் நீட்டம்ன்றது இதுக்கும் சொன்னாரே அப்படின்னு கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கும். அப்போ அந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்குன்னா என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிவிட்டு போய் உட்காந்துட்டோன்னா எந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கும் இடமே கொடுக்க வேணாம். சூப்பராக படிச்சுட்டு சூப்பராக ஆப்ஷன்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும். அதுவும் குறிப்பாக திருக்குறளை நீங்கள் மீண்டும் மீண்டும் ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா திருக்குறள் ரொம்ப எளிமையாக கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் இப்போ சொன்ன சங்க இலக்கியங்கள் ஏபிஒய்க்குள்ளே கேட்டிருந்தாங்க, திருக்குறளாக கலித்தொகைன்னு கன்ஃபியூஸ் ஆகுது. அப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ரிவைஸ். பொதுவாகவே படிப்பது ரொம்ப ரொம்ப எளிமையானது. எல்லாமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், படிக்கிறது தானுங்க கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. படிப்பது எளிமையானதுங்க. ஆனால் படித்த விஷயத்தை ரிவைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப கொடுமையானது, அதுதான் கடினமானதும் கூட. ஏன்னா படித்தாச்சு நம்ம எதுக்கு ரிவிஷன் பண்ண அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா. எஸ், ரிவிஷன் பண்ணலன்னா படித்தது பிரோஜனம் இருக்காது. ஏன்னா நல்லா பாருங்க, இந்த கட் ஆஃப் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போமே. அப்போது கட் ஆஃப் அப்படின்றது தான் யார் பாஸு யார் ஃபெயில்ன்றதை டிசைட் பண்ணுது. அந்த கட் ஆஃபில் சப்போஸ் குரூப் 1 எக்ஸாம்ஸ் வரப்போகுது 150 அப்படின்றது கட் ஆஃப் வச்சுருக்காங்க. 200 கேள்விகளில் 148 எடுத்தால் ஓகேங்க அப்படின்னு. அந்த 148 எடுத்தவன் பாஸ். ஆனால் 147 எடுத்தவனை யோசிச்சு பாருங்கள், ஒரு மார்க்கு தான், ஒரு கொஷின் தான் கம்மியாக போட்டிருக்கான், அவன் ஃபெயில். 147 கொஷின்ஸ் கரெக்டாக போகிறதுக்கு அவன் எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருப்பான். ஆனால் அந்த 147 எடுத்தவனுக்கும் 148 எடுத்தவனுக்கும் ஒரே ஒரு பார்டர் தான். என்னது, இந்த 148 எடுத்தவன் கேர்லெஸ் மிஸ்டேக்காக ரெக்டிஃபை பண்ணியிருப்பான். 147 எடுத்தவன் கேர்லெஸ் மிஸ்டேக், அவன் ஒரு 7-8 கேர்லெஸ் மிஸ்டேக் ஒட்டிச்சிருப்பான். படித்தேன் சார் மறந்துட்டேன் அப்படின்னு இல்லைங்களா. எஸ், இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்றது தான் கட் ஆஃபில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு போயிடும். அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணணும்னா வி ஹாவ் டு ரிவைஸ். நம்ம எவ்வளோ அளவுக்கு அதிகமாக ரிவைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள், விட்டுறவே விட்டுறாதீங்க. ஸோ இதன் தொடர்ச்சியை நாம் இன்னும் அடுத்தடுத்த வகுப்புகளில் சூப்பராக சந்திக்கலாம். சரிங்களா. ஸோ மீண்டுமாக வேறொரு பதிவில் நம்ம சூப்பராக சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி படிச்சுக்கிட்டே இருங்க, ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள். அது ஒன்று தான் முக்கியம். ஏன்னா அந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம டிவைட் ஆகிறோம். ரிவிஷன் பண்ணாமல் இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை. சரிங்களா. ஸோ திருக்குறள்லாம் ரிவிஷன் பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது, படித்தது பிரோஜனம்லாம் போயிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.